ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அறிவை விரிசை 12ஆம் வகுப்போட அடுத்த செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 லெசன் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 3rd லெசன்லேருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை விட்டுட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஞாபகம் இருக்காது. இன்னொரு விஷயம், நம்ம எதுக்காக இது ஷார்ட்கட் போடுறோன்னா, என்ன பர்பஸ்க்கு போடுறோன்னா, நம்ம வந்து 6th to 12th சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும், பட் 1 to 5 ரொம்ப நூல்கள் கிடையாது. 6thலேருந்து 12th வரைக்கும் நிறைய நூல்கள் படிக்கிறோம், நிறைய ஆசிரியர்கள் பேர் படிக்கிறோம். படிக்கும் போது ஞாபகம் இருக்கும், கண்டிப்பாக அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிறோம், மறந்துடுவோம். அந்த ரீசனுக்காக தான் ஷார்ட்கட் ஒன்று போட்டு ஒரு ஸ்டோரியெலாம் ஞாபகம் வச்சு படித்தோம்னா ஒரு மாதிரி ஜாலியாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஜோவியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது அப்படியே நம்ம வேகாக படிச்சுட்டு போனோம்னா நமக்கு படிக்கிற டைம் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவோன்ற ரீசனுக்காக தான் ஷார்ட்கட் போட்டு படிக்கிறோம். படிச்சுட்டு நீங்கள் அப்படியே விடாமல் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்து எப்படி ரிவிஷன் பண்ணணும்னா, அந்த நூலோட பேரை பார்த்துட்டு இதுக்கு எந்த ஆசிரியர் வருவாங்க, இதுக்கு என்ன கதை சொன்னேன் அப்படின்றத யோசித்து அந்த ஷார்ட்கட்டை ரிமைண்ட் பண்ணி ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 3வது இயல் பார்க்கலாம். கம்பர் யார் வ சுபமாணிக்கம். இதுக்கு பாருங்கள், கம்பர் யார் வ சுபமாணிக்கம். இதுக்கு எப்படி சொல்ல போகிறேன்னா, இந்த கம்பர் யாரில் கம் இருக்கு இல்லையா, சுபமாணிக்கமில் கம் இருக்குது. கம்மில் ஆரம்பித்து கம்மில் முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்மில் ஆரம்பித்து கம்மில் முடியும். இது சில்லி தான், அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன். இதை சும்மா இது காமெடியாக கூட இருக்கலாம். கம்மில் ஆரம்பித்து கம்மில் முடியும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் எப்படியும் இருக்கும் நமக்கு. அதை அப்போ நம்ம என்ன சொன்னோன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். அடுத்து வயிறுகள் பூமணி. இது வந்து வயிறு வந்து நம்மளோட வயிறு எப்பவும் பூ போல் மணி போல் வச்சுக்கணும். பூ போல் மணி போலன்னா புரியுதுங்களா? அதாவது ரொம்ப ஹார்டாக சாப்பிடக்கூடாது, சாஃப்டாக சாப்பிட்டுட்டு ரொம்ப பூ போல் மணி போல் நம்ம வயிறு வச்சுக்கணுன்றது தான் இந்த மாதிரி லிங்க் பண்ணியிருக்கேன். அடுத்து சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி. ராஜாஜின்றவர் யார்? ராஜகோபாலாச்சாரி தான் ராஜாஜின்னு சொல்லுவோம். அவரோட பேரே சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, அதாவது சிஆர்ன்னு சொல்லுவாங்க அவரோட நேமை. அந்த அவர் பேர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரின்றதுனால அப்போ சக்கரவர்த்தி திருமகன் யாராக இருக்கும்? எழுதுனது ராஜாஜியாக தான் இருக்கும். அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சிறை அனுராதா ரமணன். இதில் பாருங்கள், இந்த ரமணன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இந்த வானிலை அறிக்கையாளர் அறிவிப்பாளர் இருப்பார் இல்லையா, அவர் அடிக்கடி இந்த மழை பெய்யும் போது புழலேரி பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். புழலேரி கொள்ளலை வெட்டிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு சொல்வார். ஸோ அந்த புழல்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? புழலில் சிறைச்சாலை இருக்குது இல்லையா, சிறை, அந்த மாதிரி அதை லிங்க் பண்ணிக்கோங்க. சொல்கிறது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அனுராதா ரமணனில் ரமணன் மட்டும் எடுத்துக்கிறோம். அவர் இந்த புழலேரி பற்றிலாம் சொல்லுவார். வானிலையை பற்றி சொல்லும்போது அந்த புழலில் தான் சிறைச்சாலை இருக்குது, சிறை. ஸோ சிறைக்கு அனுராதா ரமணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி. பாருங்கள், புளிய மரத்தில் நிறைய குரங்கு உட்காந்துட்ருக்கோம். குரங்கை வந்து என்ன சொல்லுவாங்க? இந்த வித்தை காட்டுற குரங்க ஆட்ரா ராமா ஆட்ரா ராமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராமாவை எடுத்தால் ராமர், இந்த ராமா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க, ராமசாமி. ஸோ புளிய மரத்தின் கதை வந்து சுந்தர ராமசாமி அப்படி. அடுத்து நீங்களும் கவி பாடலாம், கீவா ஜெகநாதன். இது பாருங்கள், தமிழ் பழமொழிகள் எழுதி வச்சுட்டு 9th வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா 9th வீடியோவில் இது சொல்லியிருக்கேன், தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். என்ன சொல்லியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்களே யோசிச்சு வீடியோ கூட பாஸ் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்? தமிழ் பழமொழிகளுக்கு இந்த தமிழ் பழமொழிகள் தான் ஜகத்தை ஆளும். ஜகம்னா ஜெகநாதன் அப்படி லிங்க் பண்ணியிருப்பேன். அந்த ஜகத்தை ஆளுது அப்படின்றதுனால தமிழ் பழமொழிகள் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த தமிழ் பழமொழிகளை நீங்களும் கவி பாடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. தமிழ் பழமொழிகள் தான் ஜகத்தை ஆளும், ஜெகநாதன் தான் ஏற்கனவே போட்ட ஷார்ட்கட்டு. அது இந்த 9th வீடியோவில் இருக்குது, பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அந்த பழமொழிகளை நீங்களும் கவி பாடலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து துறைமுகம், தேன்மழை, சுரதா. இதுவும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். நான் 3rd வீடியோவாக என்னன்றது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேன்மழை, சுரதா. அதுக்கு எப்படின்னா, தேன் நாக்கில் தடவணும்னா உமிழ்நீர் சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது அதுக்கு சுரக்குமுக்கு சுரதா அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அந்த சுரக்கிறது எது? நாக்கில் தான் சுரக்கும், வாயில் தான் சுரக்கும். வாய் எங்கே இருக்குது? முகத்தில் தானே இருக்குது. அப்போ துறைமுகம், சுரதா அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. தேனை நாக்கில் தடவணும்னா உமிழ்நீர் சுரக்கும். அந்த சுரக்கிற சுரப்பி எங்கே இருக்குது? வாயில் தானே சுரக்குது, வாய் வந்து முகத்தில் இருக்குது. ஸோ துறைமுகம், சுரதா. இதுவரை சி மணி. இது பாருங்கள், நான் இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், சிஎஸ்சி மணி.
இது வரைக்கும் நம்ம பணம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சி மணினா பார்க்குறோம், எதை பணத்தை பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பணத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அந்த அர்த்தத்தில் எழுதியிருக்கேன். இதுவரை சி மணி அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து படைப்புக்கலை மு சுதந்திரமுத்து. இது பாருங்கள், நம்ம ஒரு கலையில் படைப்பு இருக்குது. படைப்புனா நம்ம புதுசாக ஏதோ படைக்கிறோம், இன்னோவேட்டிவாக செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு முழு சுதந்திரம் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். யாராவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா நம்மளால் ஃப்ரீயாக அதை செய்ய முடியாது இல்லையா? எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் சுதந்திரமாக இருந்தால் தான் அந்த கலையில் நம்ம முழுசாக நம்மளோட படைப்பு திறனை காமிக்க முடியும். ஸோ படைப்பு கலைக்கு மு சுதந்திரமுத்து. அடுத்து கவிஞராக ஆக்கி பரந்தாமனார். இது பாருங்கள், இதில் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா எழுதியிருக்கேன் இல்லையா? அது 10th வீடியோவில் போட்டிருப்பேன். அது என்னென்னா, நல்ல தமிழ் எழுதணும்னா என்ன சொல்லியிருப்பேன், பரந்த மனசு வேணும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நல்ல தமிழ் எழுதணும், பரந்த மனசு வேணும். நல்ல தமிழ் யாராக எழுத முடியும்? கவிஞராக இருந்தால் தான் எழுத முடியும். அப்போ நல்ல தமிழ் எழுதணும்னா அவர் யாராக இருக்கணும்? கவிஞராக இருக்கணும். அப்போ ரெண்டுமே சேர்ந்து லிங்க் பண்ணி ஆக்கி பரந்தாமனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இயல் 5, ஒரு குட்டித்தீவின் வரைபடம் தோப்பில் முகமது மீரான். பாருங்கள், தோப்பு நமக்கு தோப்பில் தோப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. தோப்புன்றது எப்படி இருக்கும்? ஒரு குட்டி தீவு மாதிரி தானே இருக்கும். தோப்புன்றது ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேர்டை லிங்க் பண்ணிக்கோங்க. தோப்பு குட்டி தீவையும் லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்னை பட்டினம் ராமச்சந்திர வைத்தியநாத். இது பாருங்கள், சென்னையில் தான் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குது, தெரியும் இல்லையா? போரூரில் இருக்குங்க இல்லையா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல். அங்கே வைத்தியம் பார்ப்பாங்க. ஸோ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்க்குறது எந்த இடத்துல? சென்னை பட்டணத்தில். அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்ரன். பாருங்க, அசோகமித்ரனில் அசோக் பில்லர்னு ஏன் எழுதியிருக்குன்னா, இந்த அசோக்குக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோக் பில்லர் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. சென்னைக்கு போனோம்னா அந்த அசோக் பில்லராண்ட எல்லாருமே ஒரு பார்வை பார்ப்போம். அங்கே அசோக் பில்லராண்ட போனோம்னா அந்த பில்லர் ஒரு பார்வை பார்ப்போம், அந்த இடத்த பார்ப்போம் ஒரு பார்வையாக. சென்னையில் தான் அசோக் பில்லர் இருக்குது, அது கொஞ்சம் ஃபேமஸான இடம் தானே. அங்கே ஒரு பார்வை பார்ப்போம் அசோக் பில்லரை அப்படின்றது மாதிரி அசோகமித்ரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராமலிங்க அடிகள் வரலாறு. இப்போ பாருங்கள், ராமலிங்க அடிகள்னால் நமக்கு தெரியும் யார்? வள்ளலார். அவர் பிறந்த ஊர் மருதூர், அவர் ஜீவசமாதி அடைஞ்ச ஊர் வடலூர். மருதூர் வடலூர் ஊர் வருது இல்லையா? ஊருன்னு வர்றதுனால ஊரன் அடிகள், அந்த ஊர் அதை லிங்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே மருதூர் வடலூர் அது வர்றதுனால பிறப்பு இங்கே ஜீவசமாதி அடைஞ்ச இடம் எல்லாமே வர்றதுனால ஊரன் அடிகள். ராமலிங்க அடிகளுக்கு ஊரன் அடிகள் வரும்னு லிங்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதில் 3 லெசன் இருக்குது 12th ஸ்டாண்டர்டில். இது நம்ம சீக்கிரமாக முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் படிச்சுட்டு எப்போயாவது ரிவிஷன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ ரீகால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.